ஹலோ எவ்ரிவான், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த இனோவெக்ஸ் அப்படின்ற ஒரு வேக்யூம் கிளீனரை பற்றி. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்ரீலங்காவில் இனோவெக்ஸை பொறுத்த வரைக்கும் வெல் ரெப்யூட்டட் பிராண்டுன்னு சொல்லலாம். அதாவது ஸ்ரீலங்காவில் இனோவெக்ஸுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது. நார்மலாக டிவி மற்றது ஃபேன் அப்படி நாங்கள் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லும்போது இந்த இனோவெக்ஸ் IVCW002ன்ற ஒரு பிராண்டை சொல்லலாம். இந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துக்கொள்வோம். அதாவது இந்த பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். முதலாவது ஃபஸ்ட் சைடில் உங்களுக்கு இனோவெக்ஸ் பிராண்டிங்கோட இதோட மாடல் கொடுத்துருக்குறாங்க. இது IVCW002ன்ற ஒரு மாடல். அடுத்தது இது வந்து ஸ்பெஷலாக பார்த்தோம்னா இது வந்து வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் கிளீனர் வித் ப்ளோவர்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது நார்மலாக ஈரத்துக்கும் ஈரமான சர்ஃபஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், மற்றது உலர்ந்த காய்ந்த சர்ஃபஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த வேக்யூம் கிளீனருடைய ஸ்பெஷல். நாங்கள் உள்ளுக்கு இதுக்கு தனியாக வேறு செப்பரேட் பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த பக்கத்தை திருப்பினா இந்த இனோவெக்ஸ் பிராண்டோட மாடல் நம்பரோட இதை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வோல்டேஜ் எவ்வளோனா 330 வால்ட் டு 550 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இதுக்கு பவர் கொடுக்கலாம். அடுத்து பவர் வந்து 1200 வாட். ஏர்ஃப்ளோ வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1.4லேருந்து 1.6 வரைக்கும் இருக்கும். வேக்யூம் ப்ரெஷர் பஸ்கால் அளவில் கொடுத்துருக்குறாங்க 16 to 18. அண்ட் நாய்ஸ் வந்து 78 to 80. அதாவது ஒரு நார்மலாக ஓரளவு நாய்ஸ் இருக்கும், பட் இது அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நாய்ஸாக இருக்காது. அடுத்து கேபிள் லென்த், அதாவது 5 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் மெயின் விஷயமே இந்த கேபிள் லென்த் தான். என்னென்னா எந்த ஒரு வேக்யூம் கிளீனர்லேயும் இல்லாத அளவு ஒரு நீளமான இதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இது நார்மல் 5 மீட்டர், அதாவது நார்மலாக உங்களுக்கு ஒரு ஹாலை க்ளீன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லென்த்தியான கேபிள் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டஸ்ட் கெப்பாசிட்டி 18 லிட்டர்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 18 லிட்டர்ஸ்ன்றது 18 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு டஸ்ட்டை உள்ளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு கேபின் தான் உள்ளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை விட ப்ராடக்ட் சைஸ், கார்ட்டூன் சைஸ், மற்றது இது வந்து 5 kg. நீங்கள் நார்மலாக கேரி பண்ணும்போது இது ஒரு 5 kg. உங்களுக்கு கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெண்டா இது உள்ளுக்கு வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கேன் பி மூவபிள் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். நார்மலாக இது 5 kgன்னு சொல்லும்போது நார்மலாக ஒரு சின்ன இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இதை கேரி பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதை விட இது வந்து மேட் இன் சைனா, ஸ்பெஷலி திஸ் இஸ் மேட் இன் சைனா. இது வந்து ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு இனோவெக்ஸ் டீலர்ஸ்டையும் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் வாங்கினது தம்ரோவில். ஸோ வி பாட் இட் ஃபார் 13,340 rupees வித் 10% ஆஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித் 1 year வாரண்டியோடு கொடுத்தாங்க. மற்ற டீலர்ஸ்டையும் சேம் வாரண்ட்டி கிடைக்குமான்னு சொல்லலாது. ஸோ இஃப் யூ ஆர் பையிங் சம்திங் ஃப்ரம் இனோவெக்ஸ், ஸோ மேக் ஷுவர் உங்களுக்கு அந்த வாரண்ட்டி கிடைக்குதான்னு ஒரு பார்த்துக்கொள்ளுங்க. தம்ரோவில் இதுக்கு வாரண்ட்டியோட மற்றது வாரண்ட்டி கார்டு எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன கொடுத்துருக்குறான்னு பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு இந்த வேக்யூம் கிளீனர் கிடைக்கிது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இனோவெக்ஸ்னு பிராண்ட் பண்ணி 1200 வாட் ப்ளஸ் அதில் வெட் அண்ட் ட்ரை அப்படின்னு ஸ்பெஷலாக அந்த பிராண்டிங்கோடு கொடுத்துருக்குறாங்க. அதை விட உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பைப் வருது. இது வந்து நீங்கள் வேக்யூம் கிளீனரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் உள்ளுக்கு ஃப்ளோ ஆகுமே. அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் எங்களுக்கு, அதாவது சில உயரமான இடத்துல சம்டைம்ஸ் எங்களுக்கு க்ளீன் பண்ண முடியாட்டி இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு க்ளீன் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட இதில் நான் சொன்ன மாதிரி இதில் 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வீல்ஸ், நல்ல பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்குறாங்க.
இந்த வீல்ஸ் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு கேரி பண்ணணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு இந்த வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை விட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்யூம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்சசரிஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் பண்ணுறது, அதாவது இது நார்மலாக கார்பெட்ஸ் மாதிரியான ஒரு சர்ஃபேஸை வேக்யூம் பண்ணுறதுக்கு இது இந்த அக்சசரி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். மற்றபடி இந்த இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெஹிக்கிள் சீட் கவர்ஸ் மற்றது நார்மல் கார்பெட்ஸ் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அக்சசரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பெஷலி சொல்லப்போனால் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இதில் 5 மீட்டர் லென்த்துக்கு சரியாக 5 மீட்டர் லென்த்துக்கு கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அதை விட இது ஸ்கேப்பின் கேபிள். இதில் பார்த்தீங்கன்னா 13 ஆம்பியர் ஃபியூஸோட நல்ல ஃபினிஷிங்கோட ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை பற்றி பார்த்துக்கொள்ளும். இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு இதில் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா, இதில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை மேலே தள்ளிட்டு நாங்கள் இப்படி இழுத்தோம்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது இது வந்து எங்களுக்கு இப்போ சொல்லுவோமே மேலே ஒரு இடம் இருக்குது, அதை க்ளீன் பண்ண முடியலைன்ட்டு, இதை நாங்கள் இதில் இப்படி நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு தூரமான இடத்துல எதுவும் இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு வேக்யூம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதை அப்படியே மேலே தள்ளிட்டு இப்படி கீழே இழுத்தோம்னா இந்த எக்ஸ்டென்ஷனை உள்ளுக்கு போட்டுக்கொள்ளலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை இந்த பின்னிலே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இதில் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்குள்ளே ஏர் ஃப்ளோ ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுக்கொள்ளலாம். தேவைன்னா ரிமூவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி உங்களுக்கு தேவைன்னா இதில் இப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மலாக இதோட வீலும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீலை வந்து நாங்கள் நார்மலாக ஒரு சொன்ன மாதிரி கார்பெட்ஸோட இல்லாட்டி குஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லாட்டி உங்களோட வெஹிக்கல் ஷீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இது கொடுத்துருக்கு. இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு அக்சசரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தவுட் ப்ரஷ் இருக்குது. அதாவது நார்மலாக நீங்கள் ஃப்ளோர்ஸை வேக்யூம் பண்ணணும்னா இதில் வந்து இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோரை வேக்யூம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் இந்த பைப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ளோர்ஸ், அதாவது நாங்கள் இப்போ சொல்லுவோம் இப்படி நார்மலான ஒரு சர்ஃபேஸை உங்களுக்கு வேக்யூம் பண்ணுறேன்னா இதை இப்படி வேக்யூம் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட இது ஸ்பெஷலாக ப்ரஷ்ஷோடு இருக்குது. இதுக்கும் டிஃப்ரெண்ட் இது தான். இந்த ப்ரஷ்ஷில் வந்து உங்களுக்கு அதாவது கார்பெட்ஸ் மற்றது குஷன்ஸ் அடுத்தது கார் சீட்ஸ் கர்டன்ஸ் மெயினாக அப்படியான விஷயங்களை வந்து இதில் வேக்யூம் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் மெயின் என்னென்னா இதுவும் ப்ரஷ்ஷோடு தான் சேர்ந்துருக்கு. அதாவது நாங்கள் சும்மா காரில் கப் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி இடங்கள் இருக்கும், சின்ன சின்ன இடங்கள். அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா இதில் இப்படி போட்டுட்டு இது ப்ரஷ்ஷும் ஒன்று இருக்குது. இந்த ப்ரஷ்ஷோடையும் சேர்த்து க்ளீன் வேக்யூம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி இதை நீங்கள் இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா நார்மலாக இதில் வந்து ஏர் ஃப்ளோ ஆகக்கூடிய சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக ஒரு சின்ன சின்ன இடத்துல உங்களுக்கு வேக்யூம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு அக்சசரியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பின்னுளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நார்மலாக 2 பக்கமும் 2 ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்க இந்த பக்கமும் இருக்குது, மற்றபடி இந்த பக்கமும் இருக்குது. இது ரெண்டையும் நார்மலாக மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தூக்கினா இது வந்து ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆக பிறகு இது தான் மெயின் மோட்டர், இது உள்ளுக்கு தான் மோட்டர் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது தான் ஃபில்டர். இந்த ஃபில்டரும் ரிமூவபிள். உங்களுக்கு காலப்போக்கில் இது வீணாயிடுச்சுன்னா இந்த ஃபில்டரை மட்டும் தனியாக வாங்கி யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை நார்மலாக ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. சரியான ஈஸியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இந்த ஃபில்டரில் அதாவது வீணாக போயிடுச்சுன்னா
நார்மலாக ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 1 இயருக்கு பிறகு ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது ஃப்ரீலி அவைலபிள். இந்த இனோவேக்ஸ் டீலர்டையும் இந்த ஃபில்டர் வந்து அவைலபிள். மெயினாக நீங்கள் இதை திருப்பி இப்படி வச்சுட்டு தான் இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும். இப்படி கீழே வச்சுட்டு கட்டாயமாக ரிமூவ் பண்ண கூடாது. அதுக்கு பிறகு இந்த பின்னுளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பின்னுளுக்கு பார்த்தீங்கன்னா இது ரீயூசபிள் ரீவாஷபிள் ஒரு மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் ஃபுல்லாக டஸ்ட் கலெக்ட் ஆகும். இதை வந்து நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கழுவி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது ரீயூசபிள் தான். இதை கழுவுறதுக்கு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இதை நார்மலாக இப்படி இழுக்கும்போது இதை நார்மலாக இழுத்துடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணக்கூடியது தான். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இதை தனியாக கலட்டி வாஷ் பண்ணி காய வச்சு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். திருப்பி இதை பிளாஸ்டிக்கை திருப்பி இதிலேயே போட்டுட்டு இப்படி இழுத்தோம்னா இது மூடிடும். மூடின பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு ஹோல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை இந்த பின் உள்ளுக்கு இதை நாங்கள் அப்படி உள்ளுக்கு பின் உள்ளுக்கு போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நொப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோல் இப்படி இருக்கிற மாதிரி இதை உள்ளுக்கு இப்படி இன்செட் பண்ணிங்கன்னா இது போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ இதில் தான் வக்யூம் பண்ணி இது உள்ளுக்கு தான் டஸ்ட் சேரப்போகுது. இதுக்கு தான் இந்த பின் கொடுத்துருக்குறாங்க. இதில் 18 liters வரைக்கும் உங்களுக்கு டஸ்ட்டை சேவ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை ஃபைனலாக ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இது உள்ளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி உள்ளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை தூக்கி நாங்கள் இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இதை 2 பக்கமும் லாக் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் இதை ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுண்டு. முதல் நாங்கள் இந்த வேக்யூம் கிளீனரை எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக இந்த 3 நினைக்கிறேன் 4 வீல் கொடுத்துருக்குறாங்க பேக்கில். இந்த 4 வீலையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு ஒரு லிட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக இந்த லிட் உள்ளுக்கு இப்படி போட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆன பிறகு இதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணிவிட்டு நாங்கள் நார்மலாக 4 வீலையும் ஃபிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலி 4 வீல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீல்ஸ் த மெயின் என்னென்னா இது வந்து ரொட்டேட் பண்ணக்கூடியது. ஸோ எந்த இடத்துலையும் எந்த சர்ஃபஸ்லேயும் உங்களுக்கு மூவ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ அடுத்து நாங்கள் இதை ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். எப்படி இது வேலை செய்யுது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் இதில் வேக்யூம் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆனு பார்ப்போம். நார்மலாக இதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏர் ஃப்ளோவை இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளோ ஏர் ஃப்ளோ வேணும்னு ஃபுல்லாக வச்சும் க்ளீன் பண்ணலாம், இல்லாட்டி நார்மலாக விட்டும் க்ளீன் பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு நார்மலாக பார்ப்போங்க. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணக்கூடிய இது வந்து இதில் இந்த கொடுத்துருக்க ஆக்சசரிஸில் இருக்குது. அடுத்து நாங்கள் ஒரு ஃப்ளோ வேக்யூம் பண்ணக்கூடிய, அதாவது நீங்கள் நார்மலாக வீடை கூட்டுவீங்க. வீடை கூட்டுறதுக்கு பதிலாக இதில் வச்சு நாங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம், அதாவது வேக்யூம் பண்ணிக்கொள்ளலாம். வேக்யூம் பண்ணுறதுக்கு ஃப்ளோரை வேக்யூம் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இல்லாத இந்த வீலோடு சேர்ந்த இந்த ஆக்சசரியை நாங்கள் வந்து இதில் பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃப்ளோரை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளோரை இப்படி வேக்யூம் பண்ணலாம். ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை போட்டுட்டு க்ளீன் பண்ணுறது சரியான ஈஸியாக இருக்கும். அது நின்றுட்டே க்ளீன் பண்ணக்கூடிய சான்சஸ் இந்த எக்ஸ்டென்ஷனை போட்டுட்டு இருக்குது. நான் எக்ஸ்டென்ஷனை போடுறதுக்கு இந்த பைப்பில் நான் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படி நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை முன்னுக்கு அமுத்திட்டு இப்படி முன்னுக்கு இழுத்தா இது எக்ஸ்டென்ஷன் நீட்டமாக வந்துடும். அதுக்கு பிறகு இந்த ஃப்ளோ க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த
நான் இப்படி போடுறேன். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து இப்படி க்ளீன் பண்ணலாம். ஸோ ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி ஃப்ளோரை க்ளீன் பண்ணி கொள்ளலாம். எக்ஸ்டென்ஷனை உயரமான இடத்துல எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ நார்மலாக இந்த மாதிரி இடத்துக்கு எங்களால் அந்த சின்ன ஃப்ளோ வச்சு எங்களுக்கு வேக்யூம் பண்ண முடியாது. அதுக்காக நான் இந்த எக்ஸ்டென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடத்துல இப்படி பிடிக்கும்போது அதில் உள்ள தூசியெல்லாம் போகும். இப்போ நாங்கள் பாருங்கள் அதை ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். இதை ஆன் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த இடத்தெல்லாம் வேக்யூம் பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி இப்படியான உயரமான இடத்துலையும் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷனை ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஷன் மாதிரியான ஒரு சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ப்ரஷ்ஷோட உள்ள இதை யூஸ் பண்ணுங்கள். இதை போட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு இப்போ இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்படியும் இது பண்ணலாம். ஆனால் அந்த ப்ரஷ்ஷோடு இருக்கும்போது குஷனில் உள்ள டஸ்ட் வந்து போகிறது சரியாக கூடையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வேக்யூம் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ்ஷோடு சேர்ந்ததை இது பண்ணிங்க. நான் இப்போ ஒரு குஷனை வேக்யூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் உள்ளதை வந்து நீங்கள் இப்படியான கார்பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு கார்பெட்ஸ் மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் க்ளீன் பண்ணலாம். ஸோ ஃபைனலி இது தான் இந்த வேக்யூம் க்ளீனர். அதோட இந்த வேக்யூம் க்ளீனரில் என்னென்ன செய்யலாம், எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, மற்றது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.